ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த லாபஸ்தானத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் இப்ப வக்கிரம் அடைஞ்சிருக்கார். வக்கிரம் அடைகின்ற போது அவர் உக்கிரம் பெறுவார் என்பது விதி. அப்ப முன்பு போல சர்வசாதாரணமாக நல்ல நிலையிலிருந்து அவரால் யோக பலன்களை இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்க முடியாது. 11ஆம் இடத்து சனிதான் உங்களை இப்போது பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். உத்தியோகத்தில் ஒரு நிம்மதியான நிலை இருக்கிறது என்றால் அதற்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானும் ஒரு காரணம். இப்போ என்ன இந்த ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் நடக்கும். ஒரு கிரகம் நல்ல பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த கிரகம் திடீர்னு பாத்தீங்கன்னா அஸ்தமனமாகலாம், இல்ல வக்கிரமாகலாம், இல்ல வேற இடத்திற்கு போகலாம். அந்த நிலையில வேறு ஒரு கிரகம் நமக்கு நன்மையான பலன்களை கொடுக்கும். அப்படி பார்க்கின்ற போது இந்த வாரத்தில் ஒரு அதிசயம் பாருங்க. சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. 11ஆம் இடத்து சனி வக்கிரம் அடைஞ்சிருக்கிறார். சகாயஸ்தானமான 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. பொதுவாக 3ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும். நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் அதிகரிக்கும். உடல்நிலையில் ஆரோக்கியம் மேம்படும். ஒரு சக்தி மிக்க மனிதனாக நம்மால் வளம் வர முடியும். இத்தனை நாளும் மருத்துவ செலவுகள் சந்தித்து வந்தவர்கள் கூட இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக நடைபெறக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களை பார்ப்பதற்கு முன்னதாக சந்திரனுடைய சஞ்சாரம் பார்க்கின்ற போது ஞாயிற்றுக்கிழமை காலை உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மாலை வரை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை அனைத்து முயற்சிகளிலும், அனைத்து வேலைகளிலும் நீங்க கவனமா இருக்கணும். ஒரு புதிய முயற்சிகளாக இருந்தால் அது ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் நிதானம் வேணும். வெளியூர் பயணத்துல பணம் களவுப்பாகவும் பொருட்கள் களவுப்பாகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களோட அஜாக்கிரதையின் காரணமாக வாகனத்தை வேகமாக இயக்குகின்ற சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். அதன் காரணமாக சில பிரச்சனைகளை சந்திக்க நிலை ஏற்படலாம். நம்முடைய மனசு என்பது நம்மை மீறி செயல்படும். சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம நிலை இருக்கும். அதன் காரணமாக பல்வேறு இடர்பாடுகளை நாம் சந்திக்க வேண்டி வரும். அப்ப சந்திராஷ்டம நாட்களில் முடிந்தவரை கவனமா இருக்கணும். அதன் பிறகு புதன்கிழமை, வியாழக்கிழமை மீண்டும் ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு இருக்கும். பெரியவருடைய ஆதரவு, தெய்வ அருள் என்பதெல்லாம் கிடைக்கும். உத்தியோகத்துல நிம்மதி இருக்கும். தொழிலே ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். வசதி வாய்ப்பு இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்களை நீங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கும். கையில தேவைக்கேற்ற பணம், வியாபாரத்துல வளர்ச்சி, தொழில முன்னேற்றம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்துல. அப்ப முதல் ஒரு 2.25 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும். குரு பகவான் அசமனமாக இருக்கார். ஒரு பக்கம் அவருடைய பார்வைக்கு இப்ப பலன் கிடையாது. சனி வக்ரமா இருக்கார். இருந்தாலும் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாய். பொதுவா விரையாதிபதி உங்களுக்கு செவ்வாய், சப்தமாதிபதி உங்களுக்கு செவ்வாய் தான். அப்ப ஜென்ம ராசிக்குள் சப்தமாதிபதி சஞ்சரிக்கின்ற போது உங்களிடம் ஒரு வேகம், எடுத்த வேலையை முடித்து விட வேண்டும் என்ற வேகம். பொதுவாகவே நீங்க ஒரு வேலையை முடிக்கிறதுல மன்னர்கள். அப்ப இந்த நேரத்துல செவ்வாய் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கின்ற போது எடுத்த வேலையை நிச்சயமாக உங்களால் முடிக்க முடியும். சுக்கிரனுடைய சஞ்சாரம், ராசிநாதன் சஞ்சாரம் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது. அப்போ கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்கும். புதிய பொருள் சேரும். பணவரவு என்பது நிச்சயமாக இருக்கிறது. உழைப்பு அதற்கு ஏற்ற வகையில் உழைப்பில் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ராகு 10ஆம் இடத்துல. வெளிநாட்டு முயற்சிகளின் நிதானம் தேவை. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறீங்களா, இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நேர்மையான செயல்பாடு என்பது இந்த நேரத்தில் உங்கள் பாதுகாக்கும். இல்லையென்றால் இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.